சார். வாங்க சார், வாங்க. உங்க கல்யாணத்துக்கு 10 நிமிஷம் முன்னால நானும் பத்ரியும் உங்களை பார்க்கிறோம். ஏய் கதிர், சார் எப்படிப்பா இருக்க? சார் சார் நீங்க எங்க சார்? இங்க பட்டு வெட்டி பட்டு சட்டையோட அமக்கிரம நிக்கிறீங்க. எங்க இந்த பக்கம் கேட்டதுக்கு என் ஃப்ரெண்டோட கல்யாணத்துக்கு வந்து கூசாம போய் சொன்னேன். ஜம்முன்னு ஏதோ கல்யாண மாப்பிள்ள மாதிரி பட்டு வெட்டி சட்டையோட நிக்கிற. எங்களுக்கு தெரியாம தான் கல்யாணம் பண்ணிக்க போறியா? இல்ல சார், நான் கல்யாணம் பண்ணிக்கல. அது வந்து என்னுடைய 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 ஃப்ரெண்டு ஒருத்தனுக்கு கல்யாணம். அதுக்கு தான் நான் போயிட்டு இருக்கேன். அப்புறம் பேரை மாத்தி ஆள் மாறாட்டம் பண்ணி என் பொண்ணை ஏமாத்தி கல்யாணம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். சார் இல்ல சார், சார் ஆக்சுவலா நிறுத்துங்க மிஸ்டர் கதர். சாரி மிஸ்டர் மதன் இல்ல. ஏய், என் பொண்ணை ஏமாத்தின மாதிரி என்ன ஏமாத்தலாம் நினைக்காதரா. அந்த கட்டத்துல தாண்டி வந்துட்டேன் நானு. உன்ன மாதிரி 1000 பேரை பார்த்திருக்கேன். bloody fraud at the first water. யார்கிட்ட விளையாடிட்டு இருக்கிறேன்? டேய், உன்னை நினைச்சு எத்தனை நாள் தூக்க வராம தவிச்சிருக்கேன் தெரியுமா? ஐயோ பாவம், ஏழை பையன் நல்ல பையன். பாரதி மாதிரி ஒரு நல்ல பொண்ணை காதலிச்சிட்டு இருக்கானே. நம்ம சுயநலத்துக்கு அவன் காதலை கெடுத்துட்டுமேன்னு தவியா தவிச்சிருக்கேன் தெரியுமா? உனக்காக அதுக்காக பாவி என்ன பழிவாங்க வந்திருக்கிறியா? என்ன என் குடும்பத்தையும் சேர்த்து பழிவாங்க வந்திருக்கிறியா? சார் இல்ல சார். சார் என்ன சார் பேசுறீங்க? நான் ஏன் சார் உங்க குடும்பத்தை போய் shut up you bloody cheat. உன்னை போய் நல்லவன் நான் நம்பணும் பாரு. எனக்கு தூக்கம் வராம தவிச்சுக்கிட்டு இருந்தேன் நானு. என்னோட சுயநலத்துக்காக பாவம் பாரதி பொண்ணை ஏமாத்திட்டுமேன்னு. என்னைக்கு நீ என் பொண்ணோட இந்த வீட்டுல கால் எடுத்து வச்சியோ அன்னைக்கு என்னோட குற்ற உணர்ச்சி போயிருச்சுரா. சொல்ல போனா அந்த பாரதி ஒண்ணு மாதிரி அயோக்கியிட்ட இருந்து காப்பாத்தினாங்க திருப்தி எனக்கு ஏற்பட்டிருக்கு. ஆனா தெரிஞ்சோ தெரியாமலோ என் பொண்ணு வந்து வலையில மாட்டிட்டு இருக்கா பாரு. சார் நினைச்சாதான் எனக்கு தாங்க மாட்டேன் சார். நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல சார். தேமா வெளியே போறியா? எது கேட்குறேன்னா, நம்ம வீட்டு காரெல்லாம் வெளியே போயிருக்கு. நான் கொஞ்சம் அர்ஜென்ட்டாக வெளியே போகணும். எனக்கு கொஞ்சம் ட்ராப் பண்ணிடுறியா? நோ ப்ராப்ளம் சித்தப்பா. எங்க போகணும்? நீலாங்கரைக்கு போகணும். அதான் எங்கே காணும்? அவன் ரெடியாக இல்லையா? ரெடியாலாம் ஆயிட்டாரு. அப்பா ஏதோ பேசணும்னு கூட்டிகிட்டு போயிருக்காரு. அதான் ரூமுக்கு போய் பேசிட்டு இருக்காங்க. வாட்? மதன் உங்கள் அப்பா கூட தனியாக பேசிகிட்டு இருக்கானா? எந்த தைரியத்தை தேவமா அவனை உங்கள் அப்பாட்ட பேச விட்டு நீங்கள் நிற்கிற? இதுல என்ன இருக்கு சித்தப்பா? பேசணும். நாங்க 2 பேரும் உள்ள போயிருக்காங்க. வாட்ஸ் ராங்? புரியாத பொண்ணா இருக்கே தேவமா. உனக்கு வேணா உங்க அப்பாவை பத்தி முழுசா தெரியாம இருக்கலாம். எனக்கு எங்க அண்ணனை பத்தி நல்லா தெரியும். இத்தனை நேரம் நைஸா சென்டிமெண்ட்ல பேசி மதன் கிட்ட அத்தனை விஷயத்தையும் வாங்கியிருப்பாரு அவரு. இப்படி பண்ணிட்டே தேவமா. போதும்பா, இனிமே என்கிட்ட இருந்து எதையும் மறைக்காத. நீ தேவிய 3 வருஷம் காதல் பண்ணேன்னு சொல்றேல்ல, பச்சப்பை கட்டுக்கதை மறைக்க பார்க்கதே எனக்கு எல்லாம் தெரியும். அதுக்கப்புறம் ரெஜிஸ்டர் ஆபீஸுக்கு போய் கல்யாணம் ஏதோ தமாஷ் பண்ணீங்களே, பிளடி ஃபார்ஸ். யாரை ஏமாத்துறா?
என் சொத்துக்காக தானே? ஒத்துக்க. கல்யாணம்ங்கிறது உனக்கு அவ்வளவு சீப்பா கேவலமா போயிருச்சு இல்ல? எத்தனை பெரிய குளோரியஸ் இன்ஸ்டிடியூஷன் கல்யாணம் தெரியுமா உனக்கு? கல்யாணத்துல தன்னலம் இருக்க கூடாதுரா. புருஷன் பொண்டாட்டிக்காகவும் பொண்டாட்டி புருஷனுக்காகவும் தன்னை மறந்து வாழணும். ஒருத்தர் இன்னொருத்தருக்காக வாழணும். தியாகம் பண்ற வாழ்க்கை, சுயநலம் கலக்காத வாழ்க்கை, அதுக்கு பேர் தான் கல்யாணம், தாம்பத்தியம். நீ பண்றது சம்பாத்தியம். நீ பண்ணதோட அல்டீரியர் மோட்டிவ் புரியுதுல எனக்கு? நான் என்ன நேத்து பிறந்தவனா? சொல்றா, என்னடா வேணும் உனக்கு? உன் தேவை என்ன சொல்லு. பதில் பேச முடியல இல்ல? எப்படா முடியும்? நல்ல பாரதியோட கணவனோட தங்கையை கட்டிட்டு இருக்கிற, தெரிஞ்சே கட்டிட்டு இருக்கிற கேவலமானவன நீ. இதுக்கு மேல உங்ககிட்ட பேசுறதுக்கு என்கிட்ட ஒண்ணும் இல்ல. பேசி பிரயோஜனம் இல்ல. லெட்ஸ் கம் டு தி பாயிண்ட். நீ எதிர்பார்த்தபடியே நான் ஒரு வெல்தி பிசினஸ் மேன். நீ சொத்தை திருடலாங்கிற எதிர்பார்ப்புல என் பொண்ணை ஏமாத்தி வளைச்சு போட்டு கல்யாணம் பண்ணிட்டு இருக்கிற. அந்த அடிப்படையில் இப்ப பேசுவோண்டா. கேள்றா, உனக்கு என்னடா வேணும்? கேள்றா. என் குடும்பத்தையும் தேவியும் விட்டுட்டு போக என்ன வேலை கேட்கிற நீ? உன் தேவை என்னடா சொல்றா? கொடுத்து தொலைச்சு தலைமொழிடுறேன். அப்பா என்ன, அவருக்கு தேவையானதெல்லாம் நான் தான் பண்ணிட்டு இருக்கேன்ல, அப்புறம் நீங்க என்ன ஸ்பெஷலா அவருக்கு பண்றது? உன்னை யார் உள்ள வர சொன்ன? வெளியே போ. ஏன் நான் இதுக்கு வெளியில போகணும்? ஏன் ஹஸ்பண்டோட நீங்க பேசிட்டு இருக்கீங்க, நான் இங்க இருக்க கூடாதா என்ன? நான் பேச வேண்டியது உன்னோட தனிப்பட்ட முறையில. உன்னை ஏன் இங்க வர சொன்ன? வெளியே போ. தனிப்பட்ட முறையிலலாம் நீங்க பேச வேண்டிய அவசியம் இல்ல. எதுவா இருந்தாலும் ஏன் முன்னாடியே பேசலாம். கேரி ஆன். எனக்கு அவனுக்கு நடுவுல இருக்கிற விஷயம் நீ ஏன் மூக்கு விடுற? வெளியே போன்னு. நீங்க சொல்றதுல ஒரு அர்த்தமும் இல்ல. கல்யாணம் ஆகி முழுசா 3 நாள் கூட ஆல அவர் இந்த வீட்டுக்கு வந்து, அதுக்குள்ள உங்க 2 பேருக்குள்ள தனிப்பட்ட விஷயம், அதுவும் எனக்கு தெரியாம. That's none of your business. Of course it's my business too. நாடி புரிஞ்சுக்கோங்க. He is my husband. Of course I have to take care of him. சிச்சி கையெடு. அப்பா இதற்கு இந்த மாதிரி பிஹேவ் பண்ற வெக்கமா இல்ல உனக்கு? என்னது வெக்கமா இல்லையா? அவர் என்னோட ஹஸ்பண்ட், அவர் என்னோட புருஷன். அவர் கையை நான் பிடிக்கிறதுக்கு நான் எதுக்கு வெக்க பண்ணணும்? முதல் முறையா ஒரு அப்பா இந்த மாதிரி கேள்வி கேட்கறத நான் இங்கதான் பாக்குறேன். Get out and get lost, I say. Okay, fine. I'll get lost. மதன், வாங்க போலாம். இல்ல வாங்க. இல்ல இல்லடா ராம், அன்னைக்கு நான் வந்து குடிச்சிருக்க கூடாதுடா. இதே தாண்டா அன்னைக்கு நானும் சொன்னேன். இல்லடா, அது நான் எது குடிச்சேன்? எல்லா உண்மையும் சொல்லிடுவோம்னு நினைச்சேன். அதுக்கு எனக்கு தைரியம் இல்ல. ஒருவேளை குடிச்சா தைரியம் வருமோன்னு நினைச்சுதான் குடிச்சேன். கடைசியில் அது ரொம்ப பெரிய தப்பா போச்சு. முத தடவை குடிக்கிறவனா இருந்தாலும் முழு நேர குடிகாரனா இருந்தாலும் பாட்டில முன்னாடி வச்சுட்டா அறிவு அவுட் ஆஃப் கவரேஜ் ஏரியாவுக்கு போயிடுது. லேட்டா சிக்னல் கிடைச்சு என்ன பிரயோஜனம்? பாரதி ஏற்கனவே உன் மேல கோவமா இருக்கா. அன்னைக்கு நீ குடிச்சது பாரதிக்கு தெரியற மாதிரி நடந்துகிட்ட பாத்தியா? அது பெரிய தப்புடா. பாரதியை பொறுத்த வரைக்கும் நீ எல்லா விஷயத்திலுமே பொய் சொல்லி ஏமாத்திட்டு இருக்க. நீ குடிக்க மாட்டேன்னு நினைச்சிட்டு இருந்தா அதுவும் பொய்யும் தெரிஞ்சு போச்சு. பார்த்தல, நீ ஏற்கனவே குடிக்கிறவன்னு அவ கண்டிப்பா உன்னை தப்பா தான் நினைச்சிட்டு இருப்பா.
வந்து பணத்துக்கு ஆசைப்பட்டு தான் தேவியை கல்யாணம் பண்ணிருக்கான். அதுக்கு தான் கதிர்ங்கிற பேரை வந்து மதன்னு மாத்தி வச்சிருக்கனா. சிதம்பரம் சார் அப்படிதான் சொல்றாரு. அதாவது தேவி வந்து ஒண்ணுமே தெரியாத பச்சை குழந்தை, நான் வந்து அவளை ஏமாத்தி கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். அப்படிதான் அவங்க நினைச்சிட்டு இருக்காங்க. டேய் டேய் டேய், உன்கிட்ட தான்டா பேசிட்டு இருக்கேன். தூங்குற? தூங்கணும்னு ஆசைப்பட்டாலும் விடவா போற? முழிச்சுக்கிட்டு தான் இருக்கேன். ஏண்டா ஒருத்தன் இங்க வந்து புலம்பிட்டு இருக்கேன்ல, ஆறுதல் சொல்லலாம்ல. இந்த பாருடா, உனக்கு ஆறுதலா 4 வார்த்தை சொல்லணும்னா மனசாட்சி ஓரமா தூக்கி வச்சுட்டு பொய்யா தான் பேசணும். அதுக்காக தான் அமைதியா இருக்கேன். பொய் பேசணுமா? என்ன சொல்ற மச்சான்? உன் நெஞ்சில கைய வச்சு சொல்றா, நாம ஒரு தப்புமே பண்ணலையா? என்னடா பேசுறதா? நான் நான் பண்ணத தப்பு என்னடா இருக்கு? தப்பு இல்லடா, ஃப்ராடுத்தனம். நீ மட்டும் இல்ல, நானும் சேர்ந்து தான் அதை பண்ணியிருக்கேன். ராம், சிதம்பரம் சார் சொல்றதுல எந்த தப்பும் இல்ல. பணத்துக்காக தானே தேவியை கல்யாணம் பண்ணிக்கிட்ட? பணத்துக்காக உண்மையை மறைச்சு ஒருத்தன் ஒரு வேலை பண்ணா அதுக்கு பேர் என்ன? டேய், என்ன மச்சான் நீயும் சிதம்பரம் சார் மாதிரியே பேசுற? டேய், இந்த தேவி வந்து சிதம்பரம் சாருடைய பொண்ணுங்கிறது எனக்கு எப்படா தெரியும்? இல்லடா, நீ உன் தரப்பு நியாயத்தை மட்டும் யோசிக்கிற. அவங்க தரப்பு நியாயத்தையும் யோசிச்சு பாரு. நீ தேவியை கல்யாணம் பண்ணிருக்க, அவ உனக்கு 2 கோடி ரூபா தர்றேன்னு சொல்லியிருக்கா. 2 கோடிங்கிறது சின்ன பணம் இல்ல மச்சான். அவ்வளோ பணத்தை அவளால தர முடியுமான்னு உறுதிப்படுத்திக்கிட்டு தான் நீ இந்த மேரேஜுக்கு சம்மதிச்சிருக்க. அவ பணக்காரின்னு உறுதிப்படுத்திக்கிட்ட உனக்கு அவ சிதம்பரம் சாரோட பொண்ணுன்னு கண்டுபிடிக்க முடியான்னு உன்னை கேட்பாங்கல்ல? அதுக்கு உன்னால என்ன பதில் சொல்ல முடியும்? இல்லடா, அது இங்க பாரு, உங்க அப்பா யாரு, உன் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாம் யாரு நான் முன்னாடியே கேட்டல. ஏன் என்கிட்ட எதையும் நீ சொல்லாம மறைச்ச? வாட் இஸ் ராங் வித் யூ மதன்? எங்க அப்பா சிதம்பரமா இருந்தா சீர்கழியா இருந்தா உங்களுக்கு என்ன? உங்களுக்கு தேவை பணம். நீங்க பேசின பணத்தை விட 1000 மடங்கு இல்ல கோடி மடங்கு எங்க அப்பா சம்பாதிச்சு வச்சிருக்காரு. உங்களுக்கு பணம் வந்து சேருமா சேராதாங்கிற டவுட் இருந்ததுன்னா அதுக்கு நான் கேரண்டி. சொன்ன மாதிரி சொன்ன டைமுக்கு பணம் வந்து சேர்ந்துரும். அதுக்கு நீங்க என்ன கோவப்படாம வச்சுக்கிட்டா போதும். சிதம்பரம் சார ஒரு பிசினஸ் மேனா, உனக்கு தெரிஞ்ச ஒரு நல்ல ஃப்ரெண்டா, நல்ல மனுஷனா, பாரதியோட மாமனாரா மட்டும்தான் நீ பாக்குற. அவர் தேவியோட அப்பாவும் தான். அது ஏன்டா நீ புரிஞ்சுக்கல? நீ கதிர்னு தெரியும், பாரதியோட முன்னாள் காதல்னு அவருக்கு தெரியும். இப்போ திடீர்னு அவர் முன்னாடி போய் நின்னு, நான் மதன் தேவிய 3 வருஷமா லவ் பண்றேன், இப்ப அவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னு போய் நின்னா அவரோட மனதில் எப்படிடா இருக்கும்? யோசியா அது நீ? பாரா, அவர் தேவியோட அப்பா. அவரோட இடத்துல நீ இருந்தா உனக்கு அப்படிதான் தோணும். சொல்ல போனா அவர் சொல்றது உண்மையும் கூடடா. இந்த பாரு மச்சான், பாரதி விஷயத்துல நீ எடுத்த முடிவு வேணா நல்ல முடிவா இருக்கலாம். ஏன்னா அந்த முடிவால இன்னைக்கு ஒரு குடும்பம் நிம்மதியா வாழ்ந்துகிட்டு இருக்கு. ஆனா தேவியை நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டது அவங்க பார்வையில ஒருபோதும் சரியா படாது மச்சான். அவங்க பார்வையில நீயும் ஒரு சீட்டர், உனக்கு துணை வந்தேன் பத்தியா, நானும் ஒரு சீட்டர். என்னடா நீயும் என்ன புரிஞ்சுக்காம குற்றவாளி மாதிரி பேசுற? நான் உன் ஃப்ரெண்டுடா. ஆமா மச்சான், நீ ஒரு நல்ல விஷயத்துக்காக தப்பு பண்ணிருக்க. அதனாலதான் நான் இன்னும் உன் ஃப்ரெண்டா இருந்துட்டு இருக்கேன். எப்படி பார்த்தாலும் நாம பண்ணது தப்பு தான். அதுக்கான விளைவுகளை நாம அனுபவிச்சுதான் ஆகணும். இது எல்லாத்தையும் எதிர்பார்த்து தான் நாம இந்த விஷயத்துல இறங்கியிருக்கோம். இப்ப வலிக்குதே குத்துதேன்னு சொல்றதுல அர்த்தமே இல்லை. இந்த பாரு மச்சான், சிதம்பரம் சார் மட்டும் இல்லை, பாரதிய, தேவிய, அந்த குடும்பத்துல எல்லாரையுமே நீ சமாளிச்சு தான் ஆகணும். நீ பணத்தை ஏற்பாடு பண்ணிடுவ, படத்தை முடிச்சிடலான்ற நம்பிக்கையில ப்ரொடியூசர் ஹாஸ்பிட்டல்ல படுத்திருக்காரு. அவரோட கடைசி நம்பிக்கை நீ தாண்டா மச்சான், தெரிஞ்சுக்கோ.
மச்சான், தெரிஞ்சோ தெரியாமலோ தப்பு பண்ணிட்டோம். இதுலேருந்து அரைகுறையா வெளில வந்தாலும் நாம குற்றவாளி தான். வெளில வரவும் முடியாது. இதுக்கு ஒரே வழிதான் இருக்கு. செய்யற தப்ப தெளிவா செஞ்சு முடிச்சிருவோம். சும்மா புலம்பிக்கிட்டே இருக்காம 3 மாசத்தை பல்ல கடிச்சிட்டு சமாளிச்சிடு. கான்ட்ராக்ட் பீரியடும் முடிஞ்சிடும். குறைஞ்சபட்சம் நம்ம ப்ரொடியூசரையாவது காப்பாத்தணும்ன்ற ஒரு திருப்தி நமக்கு இருக்குண்டா. உங்களுக்கு தேவை பணம், பேசின சம்பளம். எனக்கு தேவை எங்க அப்பா கண்டிஷன்ல நான் தப்பிக்கணும். தட்ஸ் ஆல். அதுக்கு நம்மளுக்கு டைம் 3 months. அதுக்கப்புறம் நான் பேசின பணம் உங்களுக்கு கொடுத்துற போறேன், நீங்களும் வாங்கிட்டு போயிட்டு போறீங்க. இதுக்கு நடுவுல நான் அவருக்கு தெரியாம கல்யாணம் பண்ணதுல நானே ஃபீல் பண்ணல, நீங்க எதுக்கு ஃபீல் பண்ணிட்டு இருக்கீங்க? அப்புறம் இன்னொரு விஷயம், நீ சினிமாக்காரன், டைரக்டர். உன் படத்துல நடிக்கிறவன் சரியா நடிக்கலன்னா உனக்கு எவ்வளவு டென்ஷன் ஆகும். மச்சான், இது நிஜ வாழ்க்கடா. ஆனாலும் இதுல நீ ஒரு கேரக்டர் பண்ணிட்டு இருக்க. தேவியும் உன்னை நம்பி அவளோட புருஷங்கிற வேஷத்தை உனக்கு கொடுத்துருக்கா. அந்த வேஷத்தை சரியா பண்ண வேண்டியது உன்னோட கடமை. 3 மாசம் ஒத்துக்கிட்ட மாதிரி உனக்கு கொடுத்த ரோலை ஒழுங்கா பண்ணிட்டு பைசா வாங்கிட்டு வந்துட்டு இருக்க வழிய பாரு. இப்ப நடக்கிற கதைக்கு சரியான பொருத்தமான முடிவு இதுவா தான் இருக்கும். என்ன மச்சான் சொல்ற? சரி மச்சான், இன்னைக்கு நல்ல அலைச்சல், உடம்பு ரொம்ப டயர்டா இருக்கு, நான் போய் தூங்குறேன். டேய், வழக்கம் போல போகும்போது டோரை பூட்டிட்டு ஜன்னல் வழியா சாவியை போட்டுரு, ஓகேயா?